கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினால் சபையாகிய யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களோடு கூட இந்த செய்தியை நான் கொண்டு வருகிறேன். இந்த நாளிலும் இந்த வசனத்தின்படி நம்மை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எபேசியரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் தொடங்கி 22ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசிக்க கேட்கலாம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 19 தொடங்கி 22 வரைக்கும். ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல் பரிசுத்தவான்களோடு ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாயிருந்து அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாயிருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாயிருக்கிறார். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் கட்டப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். ஆமென், ஆமென். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 19 வசனத்திலிருந்து கடைசி வசனம் வரைக்கும் நாம் வாசிக்க கேட்டோம். அதுல அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசிய நிருபத்தை குறித்து ஒரு தெளிவான ஒரு பார்வையை, எபேசு பட்டணத்தில் இருக்கிற சபையை குறித்து அல்லது தேவனுடைய ஜனங்களுக்கு சொல்ல வேண்டிய உபதேச வார்த்தையை குறித்து அவர் தெளிவாய் அந்த இடத்தில் எழுதியிருக்கிறதை நாம் கவனிக்க முடியும். இந்த வேத பகுதியில் என்ன பவுல் எழுதுகிறார், எதை குறித்து அங்கு சொல்லுகிறார் என்பதை நாம் கவனிக்க போகிறோம். இந்த நாளில் கூட தேவனுடைய வாசஸ்தலம் அப்படிங்கிற செய்தியை நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். இந்த வேத பகுதியில் நாம் வாசித்தோம், சபையை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு பட்டணத்தில் இருக்கிற சபைக்கு சபை எப்படிப்பட்டது அப்படிங்கிறதை குறித்து அவர் எழுதுகிறார். 6 காரியத்தை அவர் சொல்லுகிறார். நீங்கள் வரிசையாய் அதை கவனித்து கோடித்துக் கொள்ளுங்கள். சபை குறித்து பவுலுடைய கண்ணோட்டத்தில் சபையை எப்படியெல்லாம் பார்க்கிறார் என்றால், முதலாவது ஒரே நகரத்தார் அப்படின்னு சொல்கிறார். 19ஆம் வசனத்துல அந்த வார்த்தையெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்தது ஒரே வீட்டார். மூன்றாவது ஒரே கட்டிடம், அது 20ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நான்காவது வளர்ந்து வருகிற மாளிகை. ஐந்தாவது பரிசுத்த ஆலயம். ஆறாவது தேவனுடைய வாசஸ்தலம். இந்த 6 காரியங்களை அங்கு எழுதி பவுல் சபையினுடைய மேன்மைகளை அங்கு சொல்லுகிறார். இந்த பகுதியில என்னை இந்த 6 வார்த்தைகளோடு கூட இடைப்பட்டாலும் அந்த கடைசி பதம் தேவனுடைய வாசஸ்தலம் அப்படிங்கிற வார்த்தை என்னை மிகவும் அதிகமாய் தொட்டது. பவுலுடைய இந்த நிருபத்தில் சபையை குறித்து 6 காரியத்தை சொல்லி அந்த 6 காரியத்தினுடைய முக்கியத்துவத்தை அங்கே சொல்லுகிறார். தேவனுடைய வாசஸ்தலம். இந்த வசனத்துல பாத்தீங்கன்னா மாளிகை தேவனுடைய வாசஸ்தலம், ஆலயம். இந்த மாளிகை அப்படின்னா நமக்கு தெரியும், ராஜாக்கள் தங்கக்கூடிய இடத்துக்கு பெயர் தான் மாளிகை, பேலஸ். ஆனால் தேவன் தங்கக்கூடிய ஆலயம், தேவன் தங்கக்கூடிய இடத்துக்கு மாளிகை மட்டும் சொல்லப்படாமல் அங்கு ஆலயம் கூட சொல்லப்படுகிறது. அப்படியானால் மாளிகை, ஆலயம் அப்படிங்கிற இந்த 2 பதத்திற்கு நல்ல பொருள் என்னவென்றால், தேவன் அவர் ராஜாவாகவும் அவர் தேவனாகவும் அவர் காண்பிக்கிறார் தன்னை.
இந்த மாளிகை அப்படிங்கிறது அது ஒரு ஜெய ஜீவியத்தின் பூரணத்தையும், ஆலயம் என்பது அவர் பரிசுத்தத்தின் பூரணத்தையும் அங்கே முக்கியத்துவப்படுத்துகிறத நாம் பார்க்கிறோம். இந்த கடைசி வசனத்துல 21 படிச்சீங்கன்னா, அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு அப்படின்னு படிக்கிறோம். இன்னொரு வார்த்தை கடைசி வசனத்துல கூட்டி கட்டப்பட்டு வருதல். இந்த வசனத்துல 2 வார்த்தை கவனிங்க. இசைவாய் இணைக்கப்படுதல், கூட்டி கட்டப்பட்டு வருதல். இதனுடைய பொருள் என்னவென்றால், பாவியான மனுஷன் அல்லது பாவிகளாய் இருக்கிற இந்த மனுக்குலம் தேவனோடு கூட இணைக்கக்கூடிய அந்த இணைப்பதை குறித்து தான் இங்கு பவுல் எழுதுகிறார். பூமியில் இருக்கும் போதே மனுக்குலம் தேவனோடு இணைக்கக்கூடிய அந்த பதத்திற்கு தான் இசைவாய் இணைக்கப்படுதலும் கூட்டி கட்டப்பட்டு வருதல் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. சரி, இந்த நாளிலும் கூட நான் சொன்னது போல் தேவனுடைய வாசஸ்தலம். இந்த நாட்கள்ல தேவனுக்கு நாம் வாசஸ்தலமாய் மாற நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவன் ஒரு வாசஸ்தலத்தை எதிர்பார்க்கிறார். கர்த்தர் சொல்லும் போது, பூமியும் அதன் நிறைவும் என்னுடையது, வெள்ளியும் பொன்னும் கர்த்தருடையது, பூமி முழுவதும் கர்த்தருடைய கரத்தின் கிரியைகள். அப்படி இருக்கும்போது இந்த பூமியிலே அவர் எதை எதிர்பார்க்கிறார் என்றால், அவர் வாசம் பண்ணும்படிக்கு ஒரு வாசஸ்தலத்தை அவர் எதிர்பார்க்கிறார். தேவனுக்கு ஒரு வாசஸ்தலம் தேவை. இன்னொரு பதத்தில் சொல்லுகிறேன், தேவனுக்குரிய வாசஸ்தலமாய் நம்மையே கர்த்தர் வைக்கிறார். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16-17 வசனத்துல பவுல் அங்கு கொரிந்து சபைக்கு எழுதும் போது சொல்லுகிறார், நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். அங்கு கவனிக்கிறோம், நான் சொன்னது போல தேவன் பூமியில அவர் வாசம் பண்ணும்படிக்கு அவருக்கு ஒரு வாசஸ்தலத்தை எதிர்பார்க்கிறார். இங்க புதிய ஏற்பாட்டு திருச்சபையில கொரிந்து சபைக்கு சொல்லும்போது, நீங்களே தேவனுடைய ஆலயம், நீங்கள் தான் தேவனுக்கு வாசஸ்தலம் என்று திருச்சபை மக்களை பார்த்து பவுல் எழுதுகிறார். அப்படியானால் தேவனுடைய ஆலயம் என்பது கைகளால் கட்டப்பட்டதான கட்டிட சுவரை மட்டும் குறிக்கப்படவில்லை. இங்கு இடத்தின்படி சொல்லும் போது, நாமே தேவனுக்கு எப்படி இருக்கிறோமா? ஆலயமா இருக்கிறோம். நாமே தேவனுக்கு வாசஸ்தலமா இருக்கிறோம். அப்ப தேவன் வாசஸ்தலம் என்று சொல்லும் போது நாம் தான் தேவனுக்கு வாசஸ்தலம். தேவனுடைய வாசஸ்தலம் பூமியில் எங்கெல்லாம் இருக்கிறது என்றால், எங்கெல்லாம் மனிதர்கள் இருக்கிறார்களோ, ரட்சிக்கப்பட்டவர்கள் எங்கெல்லாம் கூடுகிறார்களோ, அங்கு தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறதாக சத்திய வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆமென். அப்படியானால் தேவனுடைய வாசஸ்தலம் என்று சொல்லும் போது அது தேவனுடைய ஜனத்தை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை தான் தேவனுடைய வாசஸ்தலம். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 19-20 வசனங்களையும் படிப்போமானால், 1 கொரிந்தியர் 6:19-20, உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? 20வது வசனம், கிரயத்துக்கு கொள்ளப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினால் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த பகுதியில நாம் படிக்கிறோம்,
20வது வசனத்துல 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 20வது வசனத்தின் கடைசி வார்த்தையை சத்தமா படிங்க. ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். கவனிங்க, 20வது வசனத்துல சொல்லப்படும் போது கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை. கிரயத்துக்கு கொல்லப்பட்டமா? அப்போ தேவனுடைய சபை கிரயத்தில் கொல்லப்பட்டது. சரி, தேவனுடைய வாசஸ்தலம் அப்படின்னு சொல்லிட்டேன். தேவனுக்கு வாசஸ்தலமாய் நாம் மாற வேண்டுமானால் ஒரு 5 விதமான அனுபவங்கள் வழியாக நாம் தேவனுக்கு வாசஸ்தலமாய் மாற முடியும். அப்ப தேவனுக்கு வாசஸ்தலமாய் மாற நம்முடைய ஜீவியத்தில் காணப்பட வேண்டிய மிக மிக முக்கியம் வாய்ந்த 5 குணாதிசயங்களை, அனுபவங்களை இன்னைக்கு நாம் கவனிக்க போகிறோம். முதன்முறையாக தேவனுக்கு ஒரு வாசஸ்தலம் வேண்டும் என்பதை தன் இருதயத்தில் கொண்ட ஒரு மனுஷன், வேத புஸ்தகத்தில் நீங்கள் படிக்கும் போது ஸ்தோத்திரம், யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்துல நீங்கள் படிச்சீங்கன்னா மோசே தான் அப்படிப்பட்டதான அந்த பொருத்தனையை அங்கு தேவனுக்கு செலுத்துகிறார். அப்படியானால் தேவனுக்கு வாசஸ்தலம் தேவை என்கிற ஒரு சிந்தை மோசேக்கு உண்டாக காரணம் என்னவென்றால், மோசேயின் சிந்தைக்குள்ள தேவனுடைய கரம் கிரியை செய்தது. என்ன? இந்த ஜனங்களோடு கூட நான் வாசம் பண்ண வேண்டும் என்பதை தேவன் அவர் விரும்பினார். உங்களுக்கு 1-2 வசனங்களை நான் வேகமா சொல்லிவிட்டு நான் செய்திக்குள் வருகிறேன். யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்கள். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி, அந்த வார்த்தை தான், அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால், அந்த வார்த்தையை கவனிங்க, உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். அவர் உங்களுடனே வாசம் பண்ணி, அவர் எங்க இருக்கிறாரா? நமக்குள்ளே இருக்கிறார். யோவான் 14:17 பின் பகுதி, அவருடைய வாசஸ்தலம் எங்க இருக்குது என்று கேட்டால் அவருடைய ஜனங்கள் தான் அவருடைய வாசஸ்தலம். அங்கு படித்தோமே, அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்களே அவருடைய வாசஸ்தலம். கொலோசியரின் புஸ்தகத்துல 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலையும் பவுல் அவர்கள் சொல்லுகிறார். அந்த வசனத்தையும் வாசிங்க. புற ஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர், கவனிங்க, கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். உங்களுக்குள்ளே இருப்பதே அந்த ரகசியம். இந்த மகிமையின் ஆவியான தேவன் எங்க இருக்கிறார் என்றால், கைகளால் கட்டப்பட்ட ஆலயத்தில் அல்ல, கர்த்தருடைய ஜனங்களுடைய இருதயத்தில் வாசம் பண்ணி அவர்களுக்குள் இருக்கிறார் என்று பவுல் எழுதுகிறார். அப்படியானால் இந்த வசனங்கள் என்ன சொல்கிறது? நாம் தான் வாசஸ்தலம், நமக்குள் தான் தேவன் வாசம் பண்ணுகிறார். ஆமென். கர்த்தர் நல்லவர். நான் ஒரு 5 விதமான குணாதிசயங்கள் வழியாக நாம் தேவனுக்கு வாசஸ்தலமாய் மாற வேண்டும் என்பதை நான் உங்களோடு சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். இந்த நாட்களில் வருஷத்தினுடைய கடைசியில் நாம் பிரவேசித்துக் கொண்டிருக்கிறோம். வருட கடைசியில் சபைகளில் அநேக இடங்களில் கேட்கப்பட வேண்டிய செய்தி சுத்திகரிக்கக்கூடிய, பரிசுத்தம் பண்ணக்கூடிய செய்தியா இருக்க வேண்டும். ஜனங்களை
புதிய ஆண்டுக்கு ஆசீர்வாதத்துக்குள்ள கொண்டு போக வேண்டும் என்கிற அந்த ஒரு கண்ணோட்டத்தோடு கூட செய்தி இல்லாமல் கர்த்தர் இந்த ஆண்டு முழுவதும் செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து நிறைய நன்றி சொல்ல வைத்து விட்டு ஜனங்களுக்கு போதிக்க வேண்டிய ஒரு உன்னத சத்தியம் என்னவென்றால், வருகிற 2026 நாம் தேவனுக்கு வாசஸ்தலமாய் இருப்பதற்கு நம்மில் காணப்பட வேண்டிய மிக மிக முக்கியமான 5 குணநலன்களை நாம் சொல்லித்தர வேண்டும். 2026 அடுத்த ஆண்டுல தான் நாம் தேவனுக்கு வாசஸ்தலமா என்று சொல்லி நாம் கேட்க தேவையில்லை. இந்த செய்தியை கேட்கிற இதே நிமிஷத்தில் இருந்து கூட நாம் அவருக்கு வாசஸ்தலமாய் நாம் மாற வேண்டும். ஆமே, கர்த்தர் நல்லவர். முதலாவது, இந்த தேவனுடைய வாசஸ்தலம் நாம் தான் தேவனுடைய வாசஸ்தலம் என்று நான் உங்களோடு சொன்னேன். இந்த தேவனுடைய வாசஸ்தலம் முதன் முறையாக எங்கிருந்து வந்தது அப்படிங்கிறதை நாம் கவனிக்க போறோம். வசனங்கள் எதுவும் வேண்டாம், நான் முடிஞ்ச அளவுக்கு 5 குறிப்புகளை வரிசையாய் சொல்லி போகிறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்துல 400 ஆண்டுகளுக்கு மேல் அடிமையா இருந்த போது, யாத்திராகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்துல பஸ்கா ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் மீட்கப்பட்ட பிறகு முதல் முறையாக இஸ்ரவேல் ஜனங்கள் அன்று இரவே அவர்கள் சேனையாய் எழுப்பி அவர்கள் என்ன செய்தார்கள்? எகிப்து பட்டணத்தை விட்டு, எகிப்து நாட்டை விட்டு அவர்கள் வெளியேறி அவர்கள் பிரயாணப்பட்டார்கள். அல்லேலூயா. முதல் அனுபவம், முதல் குணாதிசயம் இதுதான் நான் சொல்ல விரும்புகிறேன். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, மோசே அல்லது யோசேப்பு, இந்த முற்பிதாக்கள் இவர்கள் எல்லாம் கர்த்தரை ஆராதித்து தேவனை வழிபட்டு வணங்கி நமஸ்கரித்து ஆண்டவரை சேவித்து பலிகளை செலுத்திய போது, ஒரு குறிப்பிட்ட நாட்கள்ல பஞ்சம் ஏற்பட்ட போது யோசேப்பின் நாட்கள்ல 70 பேராய் அவர்கள் பிரயாணப்பட்டு அந்த தேசத்துக்குள் போனார்கள். ஏறத்தாழ 430 ஆண்டுகள் கடந்து ஓடிவிட்டது. 400 ஆண்டுகள் எகிப்து பட்டணத்துல அடிமைகளாய் இருந்த போது, இந்த அடிமையாய் இருந்த ஜனத்தை தேவன் நிரந்தரமாக நித்தியமாக அவர்களுக்கு அடிமையாக இருக்கக்கூடாதபடிக்கு அடிமைகளை அவருக்கு வாசஸ்தலமாய் மாற்ற விரும்பிய போது அவர்களுக்கு அவருடைய மீட்புக்காக செய்ததுதான் பஸ்கா ஆட்டுக்குட்டி. இயேசு கிறிஸ்துவனுடைய இது இரத்தத்தினால் வருகிற மீட்புக்கு அடையாளமாய் இருக்கிறது. இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட ஒரு தேவனுடைய ஜனம், ஒரு தேவ பிள்ளை, ஆண்டவருடைய இரத்தத்தால் நான் கழுவப்பட்டேன் என்று சொல்லுகிறவர்கள், முதலாவது நான் தேவனுக்கு வாசஸ்தலமாய் மாற வேண்டும் என்றால் நான் எகிப்தை விட்டு நான் வெளியேற வேண்டும். அல்லேலூயா, ஆமென். அப்ப எகிப்து தேசத்தை விட்டு வெளியேறுவது என்பது என்னவென்றால், அது அடிமைத்தனத்தை விட்டு, அது பாவ வல்லமையை விட்டு, அது ஸ்தோத்திரம் நம்மேல் இருக்கிறதான அந்த அதிகாரத்தை, நம்மேல் இருக்கிற கொடுமையை, நமக்கு மேல் சாட்டப்பட்ட சாபத்தில் இருந்து வெளியேறுவதை காண்பிக்கிறது. அப்ப முதலாவது நம்முடைய ஜீவியத்திலிருந்து வெளிப்பட வேண்டிய முதல் பாவம் என்னவென்றால், எகிப்தை விட்டு வெளியேற தொடங்கினால், எகிப்து தேசத்தை விட்டு வெளியேறினால் நாம் அவருக்கு வாசஸ்தலமாய் மாறுவோம். அல்லேலூயா. அடிமைத்தன வல்லமை விட்டு, பாவ வல்லமை விட்டு, அநேக விதமான சாப கிரியைகளை விட்டு, நீண்ட நாட்களாய் இருக்கிற ரகசிய பாவங்களை விட்டு நாம் வெளியேறி வந்தோமானால் அவர் நம்முடைய உள்ளத்தில் வந்து வாசம் பண்ணும்படி நம்மையே வாசஸ்தலமாய் மாற்றுவார். அப்ப முதல் குணம் என்னவென்றால், எகிப்தை விட்டு வெளியே வாருங்கள். நாம் எகிப்தை விட்டால் அவருக்கு வாசஸ்தலமாய் மாறுவோம். நான் எகிப்தை குறித்து அநேக ஆவிக்குரிய சத்தியங்கள் இருக்கிறது, நான் அதற்குள்ள போகல. நான் சுருக்கமாக இந்த செய்தியை நிறைவு செய்கிறபடியால், எகிப்து என்பது ஒரு அடிமைத்தன பாவ வல்லமைக்கு நிழலாட்டம். அப்படியானால் அந்த ரகசியமான வெளியரங்கமான பாவ அடிமைத்தனத்திலிருந்து வெளியேறு வந்தோமானால் அவர் நம்மை பரிசுத்தம் பண்ணி நாம் அவருடைய வாசஸ்தலமாய் மாற்ற அவர் நமக்கு கிருபை தருவார். முதல் காரியமாக இதை வாசிச்சோம். இரண்டாவது, இந்த ஜனங்கள்
எகிப்து தேசத்தை விட்டு அணியணியாய் புறப்பட்டு அந்த இரவு நேரத்தில் பிரயாணப்பட்டு அவர்கள் அடுத்து 2-3 நாட்களாக பிரயாணம் பண்ணி கடந்து வந்த இடம் வேத புஸ்தகத்தில் சொல்லப்படுகிறது செங்கடல். அதுக்கு முன்னாடி ஒரு 2-3 இடங்களில் அவர்கள் பாளையம் இறங்கினார்கள், அங்கு தங்கினார்கள். ஆனால் அந்த இடங்களை எதுவும் கடக்கல, டென்ட் அடிச்சு அந்த இடத்துல கூடாரம் போட்டார்கள். எகிப்தை விட்டவர்கள் அடுத்து ஒரு சில இடத்துல கூடாரம் போட்டார்கள். கூடாரம் போட்டு தங்கியவர்கள் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் கூடாரம் போட்டு இங்கேயே தங்கிவிட வேண்டாம், நீங்கள் எனக்கு இன்னும் வாசஸ்தலமாய் மாற இன்னும் உங்களிடத்துல நான் நிறைய காரியங்களை எதிர்பார்க்கிறேன்னு சொல்லி அவர்களை இரண்டாவதாக யாத்திராகமம் 14ஆம் அதிகாரத்துல நீங்கள் வாசிப்பீங்களானால் செங்கடல் என்கிற ஒரு அனுபவத்தை கடக்க வைத்தார். அல்லேலூயா. செங்கடல் என்கிற ஒரு அனுபவத்தை, தன்மையை 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 4ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமா? 1 கொரிந்தியர் 10:4. எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். ஆம், வாசிக்கமா? எப்படியெனில் அவர்களுடனே கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை இரண்டாவது வசனம். எல்லாரும் 1வது வசனத்தை படிச்சிருங்க. இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறேன் என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லோரும் மேகத்துக்கு கீழாயிருந்தார்கள். எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள். அந்த செங்கடல் வழியாய் நடந்து வந்தார்கள். எல்லாரும் மோசேக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞான ஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். எல்லோரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள். அல்லேலூயா. முதல் அனுபவத்தை சொன்னேன். என்ன அனுபவம்? நீங்களும் பேசலாம், சொல்லுங்க. முதல் அனுபவம் என்ன? எகிப்தை விட்டு வெளியே வர வேண்டும். எகிப்து பட்டணத்தை விட்டு வெளியே வந்தால் நாம் அவருக்கு வாசஸ்தலமாய் மாறுவோம் கேட்டோம். எகிப்து அப்படின்னா நான் சொன்னேன் உங்களோடு, அது பாவ வல்லமை, அடிமைத்தனம், ரகசிய வெளியரங்க அல்லது நம்மேல் இருக்கிற சாபத்துக்கு நிழலாட்டம் என்றுதான் சொன்னேன். அப்படிப்பட்டதான பாவத்தை விட்டு வெளியே வந்து நம்மை பரிசுத்தம் பண்ணி கொண்டால் அவருக்கு வாசஸ்தலமாய் மாறுவோம். ஆமே. இரண்டாவது, இந்த ஜனங்கள் எகிப்தை விட்டு வந்தது மட்டுமல்ல, சிவந்த சமுத்திரமாகிய ரெட் சி, செங்கடலை அவர்கள் கடந்தவர்களா இருந்தார்கள். செங்கடலை கடந்து வந்தது எதற்கு அடையாளம் என்று பவுல் எழுதுகிறார்? அது ஞான ஸ்நானம் பெற்றதற்கு அடையாளம். அந்த வசனத்துல படிச்ச 2வது வசனத்துல, எல்லோரும் மோசேக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞான ஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். அங்கே 2வது ஒரு அனுபவத்தை குறிக்கும் போது இந்த இடத்துல ஞான ஸ்நானம் கொடுத்தது யார்? தேவன். ஒரு ஊழியக்காரர் கிடையாது. நாம் எல்லாம் ஊழியக்காரர்களுடைய கைகள்ல வாங்கி இருக்கோம். ஆனால் இந்த ஜனம் பாக்கியமான ஜனம். மோசே கைகளால் வாங்கல, மாறாக தேவனே அந்த இடத்துல லட்சக்கணக்கான ஜனத்திற்கு ஒரே நேரத்துல தம்முடைய ஸ்தோத்திரம் சிருஷ்டியில் ஒன்றாகிய செங்கடலை பிளந்து அதன் வழியாய் நடக்க வைத்து, தலைக்கு மேல் மேகம், தரைக்கு கீழ் அந்த மண், அந்த செங்கடலுக்குள் கடந்து போகும்போது அந்த அனுபவம் எப்படி இருக்குதுன்னா, இவர்கள் கரையேறி இப்படி அது கடந்து போறாங்க. இந்த வலதுபுறமும் இடதுபுறமும் தண்ணீர் குவையலாக நிற்கிறது. அவர்கள் கரையேறிய உடனே இந்த கடல் மூடி போட்டது. அப்படியானால் இந்த ஞான அர்த்தம் எதை சொல்கிறதுனா, ஸ்தோத்திரம் ஞான ஸ்நான அனுபவம். இந்த வருஷத்துல ஸ்தோத்திரம் முதலாவது சொன்னேன், அது எகிப்தை விட்டு வெளியேறும் போது நாம் தேவனுக்கு வாசஸ்தலமாய் மாறுகிறோம். இரண்டாவது ஸ்தோத்திர சிவந்த சமுத்திரத்தை கடந்து வந்தால் ஞான ஸ்நானம் எடுத்து
தேவனுடைய நீதியாகிய அந்த ஞானஸ்நான சத்தியத்தை, தேவனுடைய உடன்படிக்கையாகிய அந்த சத்தியத்தை, தேவனுடைய ஆலோசனையாகிய அந்த சத்தியத்தை, தேவனுடைய பிரதான கட்டளையாகிய அந்த ஞானஸ்நான சத்தியத்தை, தேவனுடைய ஸ்தோத்திரம் உயிர் தெரிந்த சாயலாகிய அந்த மகிமையால் நிரப்பப்பட்ட அப்படிப்பட்ட சத்தியத்தை நாம் நிறைவேற்ற, நாம் கைக்கொள்ள, நாம் அந்த அனுபவத்தின் வழியாய் கடந்து வருவோம் என்றால் நாமே அவருக்கு வாசஸ்தலமாய் மாறுவோம். அல்லேலூயா. இந்த நேரத்துல ஒருவேளை தூரத்தில் இருந்து யாராவது ஒருவர் இந்த ஸ்தோத்திர ஞான ஸ்நானம் என்கிற அனுபவத்தை யாராவது பெறாமல் இருப்பீங்கன்னா, இந்த சத்தியத்தின் வழியாய் நீங்கள் நடத்தப்படும் போது அவருக்கு வாசஸ்தலமாய் மாற முடியும். அல்லேலூயா. வருகிற 2026ல நீங்கள் தான் தேவனுடைய வாசஸ்தலம். நீங்களும் நானும் தான் வாசஸ்தலமாய் மாற போகிறோம். அப்படியானால் தேவன் வந்து வாசம் பண்ண, தேவனுக்கு வாசஸ்தலமாய் மாற வேண்டும் என்றால் இந்த சிவந்த சமுத்திரத்தின் வழியாய் கடந்து வருகிற அனுபவம் இருக்குமானால் நாமே அவருக்கு வாசஸ்தலமாய் மாற வேண்டும். தெளிப்பு ஞான ஸ்நானம் எடுத்தவர்களா இருப்பீங்கன்னா தயவாய் உங்களோடு சொல்லுகிறேன், இந்த முழுகி கரையேறுகிற அந்த அனுபவத்திற்கு, இந்த முழுகி ஜலஸ்நானத்திற்கு உங்களை ஒப்பு கொடுங்கள். தெளிப்பு ஞானஸ்நானமோ அல்லது வேற ஏதாவது ஒரு ஞானஸ்நான அல்லது போலியான அனுபவத்தை கை கொண்டிருப்போமானால் இன்னைக்கு பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தில் நல்ல அபிஷேகம் பண்ணப்பட்டு அப்போஸ்தலருடைய உபதேசத்தை விசுவாசித்து போதிக்கிற ஒரு நல்ல பரிசுத்தவானுடைய கைகளில் நீங்கள் ஞானஸ்நானம் எடுப்பீர்களானால் தேவனுக்கு வாசஸ்தலமாய் மாற முடியும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சரி, முதலாவது உங்களுக்கு சொன்னேன், எகிப்தை விட்டு வெளியே வந்தால் நாம் அவருக்கு வாசஸ்தலம். இரண்டாவது, சிவந்த சமுத்திரத்தை கடந்து வந்தால் நாம் வாசஸ்தலமாய் மாறுகிறோம். மூன்றாவது, செங்கடலை கடந்தாச்சு. அடுத்தது அவர்களை எந்த இடத்துல கர்த்தர் நடத்துகிறார்? 40 வருஷம் வனாந்தரம், டெசர்ட். இந்த வனாந்தர பாதையில இந்த இஸ்ரவேல் ஜனங்களை 40 ஆண்டுகளும் கர்த்தரே நடத்தினார். ஆமென். அல்லேலூயா. முதலாவது, பாவ வல்லமை விட்டு நாம் ஜெயிக்கணும். இரண்டாவது, ஞானஸ்நான தேவ சத்தியத்தை கை கொள்ளணும். மூன்றாவது, இந்த வனாந்தரம் என்று சொல்லும்போது, நான் இந்த இடத்துல இப்ப சொல்லும்போது அது மணல் பாங்கான இடம், அது தேள்களும் சர்ப்பங்களும் இருக்கிற இடம், அல்லது அது வறட்சியான இடம், இதை மட்டும் நான் அங்கு சொல்ல வரவில்லை. வனாந்தரம் என்று சொல்லும் போது ஒரு சில அனுபவத்தை சொல்லுகிறேன். இந்த வனாந்தர அனுபவத்தில தான் விசுவாச ஜீவியத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். எகிப்து தேசத்தில் இருக்கும் போது அவர்கள் கடுமையாய் வேலை செய்து வெள்ளரிக்காய்கள், வெள்ளை பூண்டுகள், கீரைகள், கொம்மட்டிக்காய், அங்கு இருக்கிற எல்லா எகிப்தின் உணவுகளை சாப்பிட்டு அவர்கள் அந்த வேலை நாள் வருகிற அப்படிப்பட்ட நன்மையை புசித்தார்கள். அது ஒரு எகிப்து நாட்டினுடைய ஒரு போஜனம். ஆனால் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த நாட்டை விட்டு வெளியே வந்த பிறகு வனாந்தரத்துல விதைப்பு இல்லை, அறுவடை இல்லை, களஞ்சியம் இல்லை, எந்த ஒரு விதமான நன்மைகளும் இல்லாத இடம் இந்த வனாந்தரம். இந்த வனாந்தரத்தில் அவர்கள் ஏதாவது ஒரு நன்மை வேண்டும் என்றால் தேவனையே சார்ந்து கொள்ள வேண்டும், அல்லது தேவனை நோக்கி முறையிட வேண்டும், தன்னை நடத்துகிற ஊழியக்காரிடத்தில் சொல்ல வேண்டும், தனக்கு முன்பாக மகிமையாய் காட்சி கொடுக்கிற தேவனை நோக்கியே தங்களுடைய கஷ்டத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தணும். அப்படியானால் இந்த சம்பவம் அல்லது வனாந்தரம் என்பது எதை குறிக்கிறது என்றால் அது ஒரு விசுவாச ஜீவியம். மூன்றாவது, இந்த விசுவாசத்தினால் நடத்தப்படுகிறவர்கள், விசுவாச வாழ்க்கையில் தேவனை ருசித்தவர்கள் தான் தேவனுக்கு வாசஸ்தலமாய் மாற முடியும். விசுவாச ஜீவியம் இல்லாத ஒருவரும், விசுவாச ஜீவியம் இல்லாத ஒரு திருச்சபையாரும் தேவனுக்கு வாசஸ்தலமாய் மாற முடியாது. பண்டைய நாட்களில், ஆதி காலத்துல ஸ்தோத்திரம் நான் சொல்ல முடியும், நான் பிறக்காத சில நாட்களுக்கு முன்பாக பரிசுத்தவான்கள் சின்ன சின்ன காரியத்து கூட முழங்கால நின்று கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணி விசுவாசித்து விசுவாசத்தால் பெற்றுக் கொண்டார்கள்.
அவருடைய விசுவாசம் தான் அவருடைய பெரிய ஒரு சொத்தாகவே இருந்தது. இந்த நாட்கள்ல நாம் அவருக்கு வாசஸ்தலம் கட்டுவது பெருசு அல்ல. பெரிய பிரமாண்ட ஆலயங்களை கட்டுவது அல்லது சின்ன ஆலயத்தை கட்டுவது அல்லது ஒரு பெரிய ஸ்தோத்திர ஆடிட்டோரியத்தை கட்டுவது அது அல்ல பெருசு. ஒவ்வொருவருடைய உள்ளத்துல ஸ்தோத்திரம் ஒரு சின்ன ஒவ்வொரு பொருளுக்கும் கர்த்தர் தான் எனக்கு தருவார், கர்த்தர் தான் கொடுக்க முடியும், கர்த்தர் இல்லாமல் வேறு ஒருவர் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி யாரெல்லாம் 100% அவரை சார்ந்து கொள்கிறார்களோ அப்படிப்பட்ட அந்த விசுவாச கூட்டத்தார் விசுவாச மார்க்கத்தால் தான் தேவனுக்கு வாசஸ்தலமாய் மாற முடியும். ஆமென். விசுவாசத்தினால் தான் தேவனுடைய மகிமையை பார்க்க போறோம். ஆண்டவர் சொன்னார், விசுவாசத்தினால் வராத யாவும் அது பாவம், விசுவாசத்தினால் தான் நீதிமான் பிழைப்பான். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். விசுவாசம் ஒன்றுதான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒன்று. விசுவாசத்தினாலதான் தேவனுடைய கைகளில் இருந்து கூட எதையாவது பெறணும்னு நினைச்சா கூட இந்த அனுபவம் தேவை. ஆமென். அல்லேலூயா. அப்படியானால் மூன்றாவது, வனாந்தரம் எதற்கு? வனாந்தரம் தேவையா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா தைரியமா சொல்ல முடியும். என்னால் வனாந்தரம் தேவை. இந்த வனாந்தரம் தான் விசுவாசத்தை கற்றுக் கொடுத்த இடம். இந்த வனாந்தரம் தான் தேவனுக்கு ஆராதனை செலுத்திய இடம். இந்த வனாந்தரம் தான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட இடம். நீங்க நிறைய சம்பவத்தை வேத புஸ்தகத்துல வாசிக்க முடியும். என்னாகமத்துல படிச்சீங்கன்னா ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா தீர்க்கதரிசனம் நிரம்பி ஆவியில் நிரம்பி சொல்லிட்டு இருப்பாங்க. ஆவியில நிரம்பி அந்நிய பாஷையில் ஆவியில் நிரம்பி அந்த தீர்க்கதரிசன ஆவியோடு பேசுவாங்க. அப்ப வனாந்தரம் என்பது அது விசுவாசத்தினுடைய ஒரு ஸ்தோத்திரம், ஒரு அடிஸ்தானம். வனாந்தரம் என்பது அது பரிசுத்தாவியினுடைய அபிஷேகத்துக்கு அடையாளம். வனாந்தரம் என்பது தேவனை சார்ந்து கொள்கிற ஒரு இடம். தேவனை சார்ந்து கொள்கிற அந்த விசுவாச ஜீவியம் செய்கிறவர்கள் தான் தேவனுக்கு வாசஸ்தலம். இன்னைக்கு நம்முடைய சபைகளில் விசுவாச பிள்ளைகளுக்கு, விசுவாச குடும்பத்தாருக்கு விசுவாச வாழ்க்கையை நாம் கற்றுக் கொடுக்க தொடங்க வேண்டும். எல்லா காரியங்களுக்கும் தேவனை நோக்கி பார்க்க, தேவ சமூகத்தை பார்த்து ஜெபித்து ஜெபித்து வாங்க அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். உங்களுக்கு முன்பாக நிற்கிற நானும் கர்த்தருடைய கிருபையால் சொல்ல முடியும், அநேக நேரத்துல இந்த விசுவாச பாதையில் நடத்தப்பட்டிருக்கிறேன். சில நேரத்துல நிறைய நேரத்துல விசுவாச குறைவுகள் காணப்பட்டது. ஆனாலும் கர்த்தர் மன்னித்தார். விசுவாச குறைவுகள் எல்லாம் மாற்றி கர்த்தர் விசுவாசத்தினால் கர்த்தர் இந்நாள் வரைக்கும் நடத்துகிறார். நான் தேவனுக்கு நன்றியுடையவனாய் தொடர்ந்து இருக்கும்படிக்கு இந்த விசுவாச ஆவிக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். ஆமென். அப்ப மூன்றாவது, வனாந்தரத்திற்கு வர வேண்டும். முதலாவது என்ன சொன்னேன் சொல்லுங்க? எகிப்தை விட்டு வெளியேறணும். இரண்டாவது, செங்கடல் வழியாய் கடந்து வரணும். மூன்றாவது, வனாந்தரத்திற்கு நடத்தப்பட வேண்டும். ஆமென். வனாந்தரம் இல்லை என்றால் விசுவாச ஜீவியமும் இல்லை. சரி, நான்காவது ஒரு அனுபவம், யாத்ராக புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்தை வாசிங்க. கர்த்தர் மோசேயை நோக்கி, இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு காணிக்கையை கொண்டு வரும்படி அவர்களுக்கு சொல்லு. மனப்பூர்வமாய் உற்சாகத்துடன் கொடுப்பவன் எவனோ அவனிடத்தில் எனக்கு காணிக்கையை வாங்குவீர்களாக. ஆமென். போதும். நீங்க கீழே முழுவதும் வாசிச்சீங்கன்னா அவங்க என்னெல்லாம் காணிக்கைகளாய் கொண்டு வந்தார்கள் என்று ஒரு நீண்ட பட்டியல், ஒரு 16 17 அந்த காணிக்கைகளுடைய வகைகளை சொல்லப்படுகிறது. இந்த வசனத்துல நம்ம படிச்சோம், ஒரு முறை கூட படிக்குமா? கர்த்தர் மோசேயை நோக்கி இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு காணிக்கையை கொண்டு வரும்படி அவர்களுக்கு சொல்லு. அது எப்படி இருக்க வேண்டுமா? மனப்பூர்வமா இருக்க வேண்டும், உற்சாகமா இருக்க வேண்டும். சரி, நான்காவது சொல்லுகிறேன். இந்த சம்பவத்துல வனாந்தரத்துல தேவனுக்கு ஒரு வாசஸ்தலம் தேவை அப்படின்னு ஒரு பாரத்தை ஆண்டவர் மோசேயுடைய உள்ளத்துல வச்சார்.
அந்த பாரத்தின்படி, அந்த தரிசனத்தின்படி வனாந்தரத்தில் கூடாரங்கள் அமைக்கிறார்கள். டேபர்நாக்கிள், ஆசரிப்பு கூடாரம். இந்த ஆசரிப்பு கூடாரம் கட்டி எழுப்பப்பட அல்லது தேவனுடைய வாசஸ்தலம் அந்த வனாந்தரத்தில் ஸ்தாபிக்கப்பட வேண்டுமானால் தேவன் நான்காவது ஒரு அனுபவத்தை எதிர்பார்க்கிறார். காணிக்கைகள் வழியாக அவர் வாசஸ்தலத்தை கட்ட விரும்புகிறார். இந்த நாட்களை நான் உங்களோடு சொல்கிறேன், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு காணிக்கை கொடுக்கும்படி கர்த்தர் பொருளாதாரத்தை ஆசீர்வதிச்சார். தேவனுக்கு அள்ளி தரும்படிக்கு அவர்களுக்கு நிறைவான நன்மையை கர்த்தர் கொடுத்தார். ஒருவரும் அல்லது கஷ்டத்தோடு அல்ல ஒருவரும் இல்லை என்று சொல்கிறார் அந்த இடத்துல இல்லாதபடிக்கு 400 ஆண்டுகள், நல்ல கவனிங்க, 400 வருஷங்கள் அவர்களுடைய சம்பளத்தை பார்வோன் பிடிச்சு வச்சிருந்தான். 400 ஆண்டுகள் கொத்தடிமையாக வைத்திருந்தான். எதற்கு என்றால் 400 வருஷத்துக்கு பிறகு ஒரு நாள் இந்த அடிமையா இருக்கிற ஜனம் தேவனுக்கு வாசஸ்தலமாய் மாறுகிறார்கள். தேவனுக்கு வாசஸ்தலத்தை கட்ட போகிறார்கள். அப்படி தேவனுக்கு வாசஸ்தலம் கட்ட போக வேண்டுமானால் தேவன் எதிர்பார்க்கிற ஒரு மிகப்பெரிய தொகை தேவை, அல்லது தேவன் விரும்புகிற வண்ணமாய் வாசஸ்தலம் அமைக்க ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்ட ஒரு ப்ராஜெக்ட் பண்ணக்கூடிய அந்த திட்டம் இருக்கிறது. அதற்கு தேவையான காணிக்கைகளை கர்த்தர் சேமித்து வைக்கிறார். இன்னைக்கு நான் மறுபடியும் மீண்டும் சொல்கிறேன், இந்த செய்தி வழியா யாராவது ஒருவர் இந்த வார்த்தையை கேட்டு தொடப்பட்டால் உங்களுக்கு தான் இந்த வார்த்தை. உங்களுக்கு வர வேண்டிய நியாயமான சம்பளங்களை பல மாதங்களாய், வருஷங்களாய் உங்களுடைய ஸ்தோத்திரம் ஆசீர்வாதத்தை, நன்மையை உங்களுடைய ஸ்தாபனமோ அந்த நாட்டு தேசத்தில் இருக்கிற அப்படிப்பட்ட தலைவர்களோ உலகத்தினுடைய எந்த இடத்துல வேலை செஞ்சாலும் நீங்க வேலை செய்கிற கம்பெனிகள், அந்த விசா கொடுத்த அப்படிப்பட்ட ஸ்தாபனங்கள், அப்படிப்பட்டதான அந்த இயக்கங்கள் உங்களுடைய நன்மையை பிடித்து வைத்திருக்கிறார்கள் என்றால் தயவாய் சொல்கிறேன், உங்களுடைய இறுதியுடைய பிரயாணத்துல உங்களுக்கு கொடுக்க வேண்டிய அவ்வளவு தொகையிலும் ஒரு ரூபாவும் குறையாமல் கர்த்தர் கொடுத்து உங்களை சந்தோஷத்தோடு கர்த்தர் வழி நடத்த போகிறார். அல்லேலூயா. 400 வருஷங்கள் இவருடைய வருமானத்தை பிடித்து வைத்திருந்ததுக்கு நோக்கம் என்னவென்றால், ஒரு நாள் இவர்கள் எகிப்தை விட்டு வெளியேறும் போது வெள்ளியோடும் பொன்னோடும் அநேக நன்மையோடு கூட புறப்பட்டு போகிறார்கள். அந்த வெள்ளியும் பொன்னும் இங்கு சொல்லப்பட்ட எல்லாவித விசேஷித்த காணிக்கைகளும் எல்லா நன்மையும் எதுக்குன்னா அவருக்கு வனாந்தரத்துல வாசஸ்தலம் கட்டுவதற்கு. ஆமென். நான்காவது சொல்லுகிறேன், அவருக்கு வாசஸ்தலமாய் மாற நாம் காணிக்கைகளை கொடுக்கணும். ஆண்டவர் இந்த நேரத்தில் எதிர்பார்க்கிறது காணிக்கைகளை, பலியை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அந்த காணிக்கை என்பது ஸ்தோத்திரம், அது மனப்பூர்வமாய் கொடுக்கக்கூடிய ஒன்று, அது உற்சாகமாய் கொடுக்கக்கூடிய ஒன்று. ஆனால் பலி அப்படி அல்ல, அது கட்டாயமாய் கொடுத்தே ஆக வேண்டும். பிரமாணம் என்னவென்றால், ஒரு பாவி பலி செலுத்த வேண்டும். அவனுடைய பாவங்களுக்கு தக்கதாக புறா குஞ்சிகளோ ஆட்டுக்கடாவோ அல்லது ஸ்தோத்திர காளைகளோ எருதோ அவனுடைய சக்திக்கு ஏற்றாற் போல அவன் பலி செலுத்த வேண்டும். அது கட்டாயம். அப்படியானால் காணிக்கை என்பது அது மனப்பூர்வம், பலி என்பது அது கட்டாயம். இன்னைக்கு கர்த்தர் மனப்பூர்வமாகவும் அல்லது கட்டாயமாகவும் அவர் எதிர்பார்க்கிறார். ஏன் எதிர்பார்க்கிறார் என்றால் அவருக்கு வாசஸ்தலம் தேவை, அதனால் அவர் எதிர்பார்க்கிறார். ஆமென். கர்த்தர் நல்லவர். அப்ப நான்காவது ஒரு குணத்தை, சுபாவத்தை படிச்சோம். கொடுப்பதினால் அவருக்கு வாசஸ்தலமாய் மாற முடியும். முதலாவது, வெளியேறி வந்தால் அவருக்கு வாசஸ்தலம். இரண்டாவது, சிவந்த சமுத்திரத்தை கடந்து வந்தால் வாசஸ்தலம். மூன்றாவது, வனாந்தரத்திற்கு வந்து வனாந்தரத்தில் நிலைத்திருந்தால், விசுவாசத்தில் நிலைத்திருந்தால் நாம் அவருக்கு வாசஸ்தலம். நான்காவது, மனப்பூர்வமாகவும் உற்சாகமாகவும் கொடுப்பதினால் நாம் அவருக்கு வாசஸ்தலம். ஆமென். ஐந்தாவது ஒரு அனுபவத்தை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். இப்பொழுது
எல்லாம் கட்டப்பட்டாச்சு, காணிக்கை கொடுத்தாச்சு. ஆனால் பலி செலுத்துவதற்கு ஆசாரியன் தேவை, பரிந்து பேசுவதற்கு மோசே தேவை, பாடி ஆராதிப்பதற்கு மிரியாம் போன்ற லேவியர்கள் பாடக்குழு தேவை, ஸ்தோத்திர ஆசரிப்பு கூடாரத்தினுடைய எல்லா பணிமுட்டு வேலைகளையும் செய்வதற்கு யூகித்து செய்யக்கூடிய ஞானத்தால் நிரப்பப்பட்டவர்கள் தேவை. எல்லா காரியத்தையும் தியாகத்தோடு கூட, உற்சாகத்தோடு கூட, சந்தோஷமாய் செய்வதற்கு தேவ பிள்ளைகள் தேவை. அப்படியானால் இந்த ஆசரிப்பு கூடாரத்தில் அல்லது வாசஸ்தலத்துல தேவ ஜனங்கள், தேவ ஊழியர்கள் இருக்கிறார்கள். அப்படியானால் தேவ ஊழியர்களோடு கூட ஒரு நல்ல ஐக்கியம் இருக்குமானால் தேவ ஊழியர்கள் வழியா இருக்கிற ஐக்கியத்தின் மூலம் அவருக்கு வாசஸ்தலமாய் மாற முடியும். அல்லேலூயா. தேவனுடைய ஆலயத்திற்கு ஒருவேளை ஒரு ஆட்டுக்கடாவை நீங்க கொண்டு வந்துட்டீங்க, ஒரு விசுவாசி, ஒரு இஸ்ரவேல், ஒரு ஏதோ ஒரு கோத்திரத்தார், அவர் பாவியா இருக்கிறபடியால் அவன் ஸ்தோத்திர பலி செலுத்த ஒரு ஆட்டை கொண்டு வருகிறான் என்று சொல்லி வைத்துக் கொள்வோமானால் அங்கு ஆசாரியன் இல்லை, லேவியன் இல்லை, பிரதான ஆசாரியன் இல்லை என்றால் அந்த இடத்துல அவனுடைய பாவம் மன்னிக்கப்படாது. அப்படியானால் அந்த இடத்துல ஒரு நல்ல பரிந்து பேசுகிற, ஜனங்களின் பாவத்துக்காக திறப்பில் நின்று சுத்திகரிக்கிற ஒரு நல்ல ஊழியர் தேவை. ஒருவேளை கர்த்தர் நமக்கு இப்படிப்பட்ட ஊழியர்களை, ஊழியக்காரிகளை, சபைய மூப்பர்களை, நமக்கு பரிந்து பேசக்கூடிய ஜெப வீரர்களை, தேவனுடைய நல்ல நம்முடைய ஆவியோடு கூட ஒத்துழைக்கிற, நம்முடைய ஆவியோடு கூட இணைந்து கொள்ளக்கூடிய ஜெப ஆவியில் நிரப்பப்பட்டவர்கள் இருப்பார்கள் என்றால் அப்படிப்பட்டவர்களோடு கூட ஒரு நல்ல ஐக்கியம் வைத்துக் கொள்ளுங்கள். அந்த ஐக்கியத்தின் மூலமாய் அவருக்கு வாசஸ்தலமாய் மாறுகிறோம். தேவனோடு நான் ஐக்கியமா இருக்கிறேன் சொல்லிவிட்டு தேவ ஊழியனோடு கூட நாம் ஸ்தோத்திரம் ஐக்கியப்படாமல் போய்விட்டால் நாம் நிச்சயமாய் அவருக்கு வாசஸ்தலமாய் மாற முடியாது. இந்த நாட்கள்ல ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமையாய் சொல்கிறேன், கர்த்தருடைய கிருபையால் நாம் இந்த 5 அனுபவங்களை கை கொள்வோமானால் நாமே அவருக்கு வாசஸ்தலம். அல்லேலூயா. முதலாவது சொன்னேன், வரிசையா சொல்லுங்க கைவிட்டு. முதலாவது எகிப்தை விட்டு வெளியேறி வந்தாள், வாசஸ்தலம். இரண்டாவது சிவந்த சமுத்திரத்தை கடந்து வந்தாள், வாசஸ்தலம். மூன்றாவது வனாந்தரத்தில் வந்து நிலைத்திருந்தாள், விசுவாசத்தில் நிலைத்திருந்தாள், வாசஸ்தலமாய் மாறுகிறோம். நான்காவது மனப்பூர்வமாகவும் உற்சாகமாகவும் காணிக்கை கொடுப்பதினால் வாசஸ்தலமாய் மாறுகிறோம். ஐந்தாவது பரிசுத்தவான்களோடு ஐக்கியமாய் இருந்தால் அவருக்கு வாசஸ்தலமாய் மாறுவோம். ஆமென். அல்லேலூயா. நாமே வாசஸ்தலம். இறுதியாக யாத்திராகமம் 25 அதிகாரம் 22 வசனத்தை நாம் வாசித்து நாம் ஜெபிப்போம். அங்கே நான் உன்னை சந்திப்பேன், அங்கே நான் உன்னை சந்திப்பேன், கிருபாசனத்தின் மீதிலும், கிருபாசனத்தின் மீதிலும், சாட்சி பெட்டியின் மேல் நிற்கும், சாட்சி பெட்டியின் மேல் நிற்கும் 2 கேருபீன்கள் நடுவிலும் இருக்கிற இருந்து நான் இஸ்ரவேல் புத்திரருக்காக உனக்கு கற்பிக்க போகிறவைகளை எல்லாம் உன்னோடே சொல்லுவேன். 22ஆம் வசனத்தினுடைய முதல் பகுதி, அங்கே நான் உன்னை சந்திப்பேன். அந்த வார்த்தை தான், அங்கே நான் உன்னை சந்திப்பேன். 21வது வசனம், கிருபாசனத்தை பெட்டியின் மீதில் வைத்து பெட்டிக்குள்ளே, போதும், பெட்டிக்குள்ளே படிச்சிருங்க, நான் உனக்கு கொடுக்கும் சாட்சி பிரமாணத்தை வைப்பாயாக. கிருபாசனத்தின் மேல் கேருபீன்கள் உண்டு. அந்த 2 கேருபீன்கள் நடுவில் மேல் நின்று கர்த்தர் அவர் சந்திப்பேன்னு வாக்கு கொடுக்கிறார். இந்த நாட்கள் ஆண்டவருக்கு மகிமையாய் சொல்கிறேன், வருஷத்தினுடைய கடைசியில் நாம் கடந்து செல்வதற்கு முன்பாக இந்த செய்தியை கவனமாய் கேளுங்கள். நீங்களும் நானும் தேவனுக்கு வாசஸ்தலமாய் மாற வேண்டும். தேவனுக்கு தேவையானது அவருடைய வாசஸ்தலம். அவர் வாசம் பண்ணுவதற்கு உங்களுடைய என்னுடைய உள்ளம் வாசஸ்தலமாய் மாற வேண்டும். இந்த வாசஸ்தலத்தில் இருக்கிற, கிருபாசனத்தில் இருக்கிற அந்த கேருபீன்கள் நடுவில் இருந்து கர்த்தர் சந்திப்பார். இந்த ஆண்டு முடிவதற்குள் இன்னும் கைவிட்டு எண்ணக்கூடிய சில தினங்கள், வாரங்களுக்குள்ளாக
கர்த்தர் நம்முடைய எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தர் அவருடைய கரத்தை நீட்டி எல்லா வல்லமையான கிரியைகளை, சத்துருவின் வல்லமைகளை அதமாக்கி நம்மை சந்திக்க அவர் வல்லமை உடையவராக இருக்கிறார். இந்த வருஷத்துக்கு முன்பாக போகிறதுக்கு முன்பாக இந்த வருஷத்துல கடைசி நாட்களுக்குள்ள நாம் தீர்மானம் எடுக்கணும். நான் தேவனுக்கு வாசஸ்தலமாய் அடுத்த ஆண்டுல பிரவேசிக்கணும். புத்தாண்டுல நான் தேவனுக்கு வாசஸ்தலமாய் நான் நிற்கணும். ஒருவேளை நான் தேவனுடைய ஆலயத்துக்குள்ளேயே நின்றாலும் அவருக்கு வாசஸ்தலமாய், அவர் வந்து வாசம் பண்ணக்கூடிய வாசஸ்தலமாய் நான் மாற வேண்டும் என்று சொல்லி நாம் ஏற்படுப்போமா? கண்களை மூடி ஒரு நிமிஷம் ஜெபித்து நாம் நிறைவு செய்யலாம். கர்த்தாவே, நன்றி உள்ளதயத்தோடு ஸ்தோத்திரிக்கிறப்பா. கேட்ட நல்ல வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். அடிமை மூலம் கர்த்தர் சபையாருக்கு கொடுத்த நல்ல தூதுக்காய் ஸ்தோத்திரம். இந்த தேவ தூதானது ஆண்டவரே உடைய பிள்ளைகளை வாசஸ்தலமாய் மாற்ற போவதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தொடர்ந்து உடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இன்றைக்கும் ஆண்டவரே உம்முடைய வசனத்தை உம்முடைய ஜனங்களுக்கு ஆண்டவரே கொடுக்கும்படிக்கு உமக்கு வாயாக நிற்க நீர் உதவி செய்ததற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட இந்த வசனங்களை கொண்டு சபையை நீர் ஆசீர்வதித்ததற்காக நன்றி அப்பா. தொடர்ந்து உம்முடைய கிருபையுள்ள கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் மகிமைப்படுவீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். பக்தர்கள் சொன்னது போல ஆண்டவரே தேவனுடைய வாசஸ்தலமாய் மாற்ற வேண்டும் என்பதே எங்கள் வாஞ்சை என்பது போல இந்த ஆண்டுல நாங்கள் அமிதமாய் செபித்து எங்கள் வாஞ்சையை தெரிவிக்கிறோம். கர்த்தாவே, எங்களுக்கு இதை கொடுங்கள் அதை கொடுங்கள் என்று சொல்லி கேட்காமல் நாங்கள் தேவனுக்கு வாசஸ்தலமாய் மாற்ற எங்களை 5 வித அனுபவத்துக்கு நாங்கள் விட்டு கொடுக்கிறோம். இதையே வாஞ்சிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து மகிமைப்படுவீராக. இந்த நாளிலும் கூட இந்த வசனங்கள் வழியாக கர்த்தர் இடைப்பட்டதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய வெளிச்சத்துல தொடர்ந்து நடத்துங்க. விசேஷமாய் இந்த நாட்கள்ல ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, யாரெல்லாம் என்னென்ன தேவைகளோடு இருக்காங்களோ, யாரெல்லாம் எந்தெந்த காரியங்களை ஜெபித்துக் கொண்டிருக்காங்களோ, அவர்கள் எல்லாம் கர்த்தர் அவருடைய விண்ணப்பங்களின்படியா, ஜெபத்தின்படியா, மன விருப்பத்தின்படி கர்த்தர் அவர்களுக்கு தந்தருளி அவர்களுடைய எல்லா நன்மைகளை ஆசீர்வதித்து தருவீர் என்று நாங்கள் கெஞ்சி ஜெபிக்கிறோம். கர்த்தர் தொடர்ந்து ஆளுகை செய்யும். பரிசுத்த ஆவியானவருக்கு முழுவதும் எங்களை சமர்ப்பிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. கர்த்தருடைய கிருபை தொடர்ந்து நம்மை ஆளுகை செய்யட்டும். தொடர்ந்து உங்களுக்காக ஜெபித்துக் கொள்கிறோம். எங்களுக்காக ஜெபிங்கள். Thank you.